الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم. நபியான மூமின்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலில் இணைந்த பரிசுத்தமான நம்முடைய தாய் அன்னை ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு வித்தியாசமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் தொடங்கிய அந்த தௌஹீத் பிரச்சாரத்தின் ஆழம் வெறுமனே வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மட்டும் என்ற செய்தியோடு அது முடிந்து விடுவது கிடையாது. அந்த ஏகத்துவத்திற்கு பின்னால் புனையப்பட்டிருக்கிற எல்லா அசிங்கங்களையும் அல்லாஹ்வுடைய ரசூல் துடைத்து எடுத்தார்கள். ஏன்னா உலகத்துல நடத்தப்படுகிற அனாச்சாரங்கள் அத்துணைக்கும் இந்த கடவுள் வழிபாடுதான் அடிப்படை இல்லையா? கடவுளை வச்சுதானே பிறப்பால் ஏற்றத்தாழ்வு, இந்த கடவுளை கொண்டுதான் குலப்பெருமைகள், அந்த கடவுளை கொண்டுதான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அந்த கடவுளை கொண்டுதான் தீண்டாமை, அந்த கடவுளை கொண்டுதான் நிறவெறி, இதெல்லாம் இருக்குல்ல. எல்லாம் ஆதமனுடைய பிள்ளைகள், எல்லோருமே அல்லாஹ்வின் அடிமைகள் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையிலே எல்லாத்தையும் உடைச்சாங்க அல்லாஹ்வுடைய ரசூல். அதுல சமுதாயத்துக்கு சொல்வாங்க, நீங்க பொண்ணை தேர்வு செய்யறதா இருந்தா அந்த பொண்ணு மார்க்கம் படிச்சிருக்கா அதை மட்டும் நீங்க பாருங்க. அதெல்லாம் இன்னைக்கு பஞ்சம், அப்படி எல்லாம் யாரும் பார்க்கறது இல்லை, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. மார்க்கம் படித்த பெண்ணா இருக்கும், அதுதான் வாழ்க்கைக்கு உதவும் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, வெறும் பணத்தை மட்டும் நோக்கமா கொண்டு திருமணம் முடிப்பது யகூதிகளுடைய பழக்கம். இந்த அழகு, புற அழகு, அதை மட்டும் வச்சு கல்யாணம் முடிக்கிறது நஸ்ரானிகளுடைய கலாச்சாரம். இந்த குலப்பெருமை, எங்க குடும்பம் பெருசு, அது எந்த விதத்துல பெருசுன்னு தெரியல, அதை வைத்து திருமணம் முடிப்பது குறைஷிகளுடைய அது பழக்கம். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு செய்தி இங்க சொல்றாங்க, உலகத்துல நாங்க எங்க குடும்பம் அப்படின்னு ஒரு தேவையில்லாத கற்பனையில் தங்களை பெரியவர்களாக கருதி கொண்ட ஒரு முரட்டு சுபாவம் அந்த சமூகத்தில் இருந்தது. இப்படி மனசுல வச்சுக்கங்க. இந்த ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா யாருன்னு கேட்டீங்கன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குப்பீமா, அமீமா என்ற பெண்ணின் மகளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முறை பெண்ணாகவும் வருகிறார். குப்பீமா புள்ள திருமணம் முடிப்பதற்கு முறை பெண். மக்கால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு இந்த ஹதீஜா அம்மா மிகப்பெரிய தொழில் வணிகம் செய்து வருகிற காலகட்டத்தில் அந்த அம்மாட்ட ஒரு அடிமை வந்து சேர்ந்தார். அந்த காலத்தில் அந்த அடிமைகள்லாம் ரொம்ப சகஜம். ஒரு நிக்ரோ இனத்தை சார்ந்தவர், அவருடைய பெயர் ஸைத் இப்னு ஹாரிஸா. தாய் போல் பார்த்து கொண்டார்கள். அவரும் நல்ல முறையில் வளர்ந்தார். பெருமானாருக்கும் ஹதீஜா அம்மாவுக்கும் திருமணம் ஆன பொழுது இந்த அடிமையை பெருமானாருக்கு கொடுத்து விட்டார்கள், நீங்க உங்க பயன்பாட்டுக்கு வச்சுக்கீங்க. இப்ப அன்றிலிருந்து பெருமானாருடைய கைவசத்தில் வருகிறார் இந்த ஸைத் இப்னு ஹாரிஸா. இப்படியே இருக்கும்போது இந்த ஸைத் எப்படி அடிமையானார்னா, குடும்பத்தோடு வருகிற வழியில பாதை மாறி மிஸ் ஆகி எப்படியோ வந்து மக்கள் அவர் சேர்ந்துட்டார். அவங்க பெற்றோர்கள் தேடிட்டே இருக்கிறாங்க. தேடி தேடி கடைசியில் மக்காவில் வந்து பார்த்தால் தன் மகன் இருக்கிறார். ரொம்ப சந்தோஷம்.
மகனை கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பெருமானாருடைய வீட்டுக்கு வருகிறாங்க. பெருமானாருடைய வீட்டில அல்லாஹுடைய ரசூலும் இருக்கிறார்கள், அன்னை ஹதீஜா அம்மாவும் இருக்கிறார்கள், குழந்தைகள் எல்லாம் இருக்கிறார்கள். ஸைத் தன் மகன் மிகுந்த மகிழ்வோடு அந்த குடும்பத்தில் இருக்கிறார். அப்ப அந்த பெற்றோர் கூப்பிடுறாங்கப்பா, அவனை தேடி ரொம்ப காலமா நாங்க சுத்திட்டோம், வந்துருவா போலாம், வா போலாம். தாய் தகப்பனை பார்த்தா குழந்தை என்ன செய்வாங்க, போகணுமா இல்லையா? ஆனா அந்த சிறார், இதெல்லாம் நபித்துவத்திற்கு முன்பு, இந்த சிறார் தன்னுடைய பெற்றோர்களிடம் சொல்லுகிறார், என்னை தேடி வந்தீங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் பெற்றெடுத்த தாய் தந்தையை விட என்னை அரவணைத்து வாழ்க்கை தந்த இந்த வளர்ப்பு பெற்றோர்கள் ரொம்ப நல்லவங்க, நான் இங்கேயே இருந்து கொள்கிறேன், நீங்க போங்க. இதுதான் ஸைத் இப்னு ஹாரிஸா அவருடைய வரலாற்றின் தொடக்கம். இப்படி வாழ்ந்தவர்கள் பெருமானாரோடு, நீங்க கவனிக்கணும், பெருமானாரோடு 63 ஆண்டுகளும் பயணித்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த நபித்துவத்தினுடைய 23 ஆண்டுகளும் அணு அணுவாய் பார்த்தவர்கள் ஒருத்தர் தான் யாரு? ஸைத் இப்னு ஹாரிஸா. அப்படியே வளர்ந்துட்டு வர்றாரு. எந்த அளவு இவங்க 2 பேர்த்துக்கு நெருக்கம் ஆயிருச்சுன்னு சொன்னா, மக்கள் எல்லாம் இப்படி பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. முஹம்மதின் மகன் ஸைத். பேர் எப்படி ஆயிடுச்சு? முஹம்மதின் மகன் ஸைத். அந்த அளவு அவங்க 2 பேரும் நெருக்கம். வியாபாரத்துல, அதுல இதுல வேலைகள்ல கூடவே இருப்பார். அடிமை தானே. அல்லாஹ்வுடைய ரசூல் ரொம்ப முஹப்பத் வைத்திருந்தார். இப்படி காலங்கள் ஓடுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுகிறார்கள். அந்த வரலாற்றில் பார்த்தீங்கன்னா முதலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ஹதீஜா அம்மா. அது பெண்கள்ல அவங்க தான் மொத்த உலகத்துல முதல் முஸ்லிம். இரண்டாவதாக சித்தீக் நாயகம் ஆண்கள்ல. இப்ப அடுத்து சிறுவர்களில் அதற்கு அலிநாயகம், அடிமைகளில் ஸைத். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப படித்தரத்தில் இருக்கிறார், தன்னோடு இருக்கிறார், பெரிய மனுஷன் ஆகிட்டாரு. அதனால அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செஞ்சாங்கன்னா, அடிமை, நீக்ரோ, பேக்ரவுண்ட் இல்லாதவர், அவருக்கு ஒரே முகவரி பெருமானார் தான். இப்ப இந்த குறைஷிகளிடம் இருக்கிற குலப்பெருமை, இந்த தீண்டாமை, இதை உடைக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த ஸைதுக்கு தன்னுடைய முறை பெண்ணாக இருக்கிற ஸைனப் பின்த் ஜஹஷ் அவர்களை திருமணம் முடித்து வைக்கிறார்கள். யார் நடத்தி வைக்கிறான்? அல்லாஹ்வுடைய ரசூல் நடத்தி வைக்கிறாங்க. அப்போ அவரு ரொம்ப தயங்குறாரு. யாரு? ஸைத் ரொம்ப தயங்குறாரு. எப்படி நாயகமே, நான் சொல்றேன் என்னப்பா முடி. அந்த பெண் சொல்றாங்க, யாரு? ஸைனப் அம்மா, நீங்க சொன்னீர்கள், அதனால நான் ஏத்துக்கிறேன். யார்கிட்ட சொல்றாங்க? பெருமானாரிடம். யா ரசூலுல்லாஹ், நீங்கள் சொன்னீர்கள், அதனால நான் ஏத்துக்கிறேன், ஆனால் உண்மையில் எனக்கு விருப்பம் இல்லை என்றார். அல்லாஹ்வுடைய ரசூல் உடனே குர்ஆனுடைய வசனம் இறங்குச்சு. எந்த ஒரு மூமினான ஆணோ பெண்ணோ அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு முடிவெடுத்து விட்டால் அதுல உங்களுக்கு சுய விருப்பம் இல்லைங்கிற ஒரு வசனம் வந்தவன கல்யாணம் நடந்துருச்சு. கல்யாணம் சரி. இப்ப ஈமான் கொண்ட ஒரு சமூகத்தில் இந்த மனமாற்றங்கள் ஏற்படுமா, நிகழுமா அப்படின்னா நிகழ்ந்தது. நிறைய பேரு இந்த மாதிரி இறைவனின் பெயரால், கடவுளின் பெயரால் உருவாக்கப்பட்ட எல்லா அசிங்கங்களையும் கடந்து என்ன செஞ்சாங்க? திருமணம் முடித்தார்கள், விதவைகளுக்கு வாழ்வு தந்தார்கள், பெண் குழந்தைகளை வாட வைத்தார்கள். எல்லாம் பழைய கலாச்சாரங்கள்லாம் விடுறாங்க. ஆனா இந்த ஸைனப் அம்மா இவங்களுக்கு மனசுல அது ஒரு, அது என்ன சொல்றது, அந்த நோய் படிந்திருந்தது. அந்த அம்மா ஓப்பனாவே கேட்டாங்க, நான் உயர்குலத்து பெண், நான் ஒரு உயர்குலத்து பெண், உனக்கு நான் பாயாக இருக்க விரும்பவில்லைட்டாங்க. நிறைய இளைஞர்கள்லாம் யோசிக்கணும், நம்ம படிச்ச பிள்ளைன்னு கட்டிட்டு கடைசியில தலைய சொரியக்கூடாது. அந்த பிள்ளை பேசும், என்னோட படிப்புக்கு அப்படி ரைக்கின்னு ஒன்று கொடுத்தா எல்லா படிப்பும் சரியா போயிடும்.
படிப்பு வந்து ஜஸ்ட் நாலேஜை தவிர அது தகுதி கிடையாது. படிக்கிறது நல்லதானே, நிறைய படிக்கலாம். அது மனசுக்குள்ள பெருமையையும் அகம்பாவத்தையும் தருதுன்னா அது படிப்பு கிடையாது. அவள் முட்டாள். பையனா இருந்தாலும் அப்படித்தான், நான் எவ்வளவு படிச்சிருக்கேன்னா அவன் முட்டாள் அர்த்தம். படித்தவர்கள் எல்லாம் அறிவாளிகளும் அல்ல, அறிவாளிகள் எல்லாம் அறிவு வேறங்க. இந்த கோர்ஸை முடிச்சிருக்கான்னு ஒரு டிகிரி கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். பட் அதுல அவனுக்கு நாலேஜ் இருக்கா இல்லையா தெரியாது. அப்ப இந்த அகம்பாவம் தலையில ஏறி இருக்கக்கூடாது. அந்த அம்மாவுக்கு அதுல உட்கார்ந்துருச்சு. நாங்கெல்லாம் பெரிய குடும்பம், அது என்ன, அதைத்தானே அல்லாஹ்வுடைய ரசூல் உடைத்தார்கள். ஆனாலும் கணவன் மனைவியாக வாழ்வதில் அவர்களுக்குள்ள ஒவ்வாமை நீடித்தது. இவரு பெருமானார்ட்ட வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், கிட்டத்தட்ட சமுதாயம் என்ன செய்து அவரை முஹம்மதின் மகன் சொல்லிட்டு இருக்கு இல்லையா? வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், நீங்க பெருசா பார்த்து நல்ல விதமா கல்யாணம் முடிச்சு தந்தீங்க, நான் எந்த குறையும் சொல்லல. ஆனா அந்த பெண் தன் குலப்பெருமையை காண்பிக்கிறார், என்னை நிறைய நோவினைப்படுத்துகிறார் யா ரசூலல்லாஹ். இப்படி நிறைய இளைஞர்கள்லாம் மாட்டிட்டு முடிப்பாங்க, இது வெளியிலாம் சொல்ல முடியாது. இப்போ ரொம்ப மனம் நொந்து சொல்றாரு, எப்படி வாழ்றது நாயகமே, நீங்க வாழ சொல்லி தானே பக்கத்துல விட மாட்டேங்கிறாங்க. இந்த ஏற்றத்தால் நான் அரபு குலத்து பெண், நீ அடிமை, அதனால நாயகமே விவாகரத்து செஞ்சிருங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் குர்ஆனுடைய வசனம் இறங்குச்சு. இவரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, இப்படி டப்புலாம் முடிவுக்கு வந்துடக்கூடாது. தொழுது இஹ்திகாஃப் இருந்து அல்லாஹ்ட்ட நீ துஆ செய், நானும் துஆ செய்யறேன். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சமாதானம் சொல்லி அனுப்புறாங்க. குர்ஆனுடைய வசனம் மீண்டும் இறங்குகிறது. வைது தகூலு லில்லதி அன்அமல்லாஹு அலைஹி வ அன்அம்த அலைஹி அலைக அம்சிக் அலைக ஜௌஜக் வத்தகில்லாஹ் வ துஃபி ஃபீ நஃப்ஸிக மல்லாஹு முப்தி வ தஃஷன் நாஸ். ஒரு வரலாற்று செய்தியை கவனிக்கணும். நபியின் மூலமாக அல்லாஹ் நடத்தி வைக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் சமுதாயத்திற்கானது. நம்ம அறிவை உள்ள போய் தவறா வச்சு பார்த்துட்டா தவறாயிடும். சரியா? உலகத்திற்கு ஒரு செய்தியை இந்த வரலாற்றின் பின்னணியில் அல்லாஹ் சொல்ல விரும்புகிறார். இப்போ ஸைத் வந்து தன்னுடைய மனக்குமுறலை சொல்றார் இல்லையா? இப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்றாங்கன்னா, இரு, பொறுமையாயிரு, தலாக்கெல்லாம் வேண்டாம், இன்ஷா அல்லாஹ் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு நிகழ்வு அங்க நடக்கும் பொழுது பெருமானாருடைய எண்ண ஓட்டத்தை அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன நினைக்கிறாங்க, என்ன இப்படி ஆயிருச்சு, ஒரு கால் இந்த ஸைத் தலாக்கு விட்டு விட்டால் நம்முடைய முறை பெண்ணான ஸைனபை நாமே திருமணம் முடித்துக் கொள்ளலாம். இங்கதான் மக்கத்து காஃபிர்கள் பெருமானாரை மிக மிக தரக்குறைவாக விமர்சனம் செய்தார்கள். நல்லா கவனிக்கணும். இந்த காரியத்தை நடத்துவது யார்? அல்லாஹ் தான் நடத்துறான். ஏன் இப்படி ஒரு சூழல் உருவாகணும் அப்படின்னா, முதல்ல ஒரு சமூகத்திற்குள் இந்த மாதிரி தீண்டாமை குணங்கள் ஒழிய வேணும். இவர் உயர்ந்தவர்னு எதை வச்சுங்க சொல்ல முடியும்? சொல்லுங்க, எதை வச்சு சொல்ல முடியும்? நம்ம சொல்றோம் நபிமார்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள், எதை வச்சு? அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நபித்துவம்ங்கிற தகுதி, அவ்வளவுதான். அவங்களுடைய பாடி அல்ல, அவங்களுடைய ரத்தம் அல்ல. கரெக்டா? கரெக்டுங்களா? சஹாபாக்கள் உயர்ந்தவர்கள், ஏன்னா நபியோடு பயணித்தவர்கள். இதுதான் ஸ்தானமே தவிர அவங்கள மதிக்கணும், அவங்களுக்கு துஆ செய்யணும், அவங்களோட நல்லுறவுகள் கொள்ளணும், இது பாக்கியமே தவிர தீண்டாமை கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் அது அந்த சமூகத்துல ரொம்ப அழுத்தமா உடைச்சி எடுத்தாங்க. இப்ப பாருங்க, தொடர்ந்து சில சட்டங்கள் எல்லாம் அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். முதல்ல ஒரு சட்டம், உங்களில் பெறாதவர்களை நீங்கள் பெற்றோர் என்று அழைக்காதீர்கள். இந்த வரலாற்றை வச்சுதான் இந்த சட்டங்கள் உலகத்திற்கு சமர்ப்பிக்கப்படுது. இப்ப நம்ம சமுதாய பழக்க வழக்கத்துல சொல்லுவோம், அதான் நல்லா இருக்கீங்களா,
இது சொந்த அத்தாவாக ஆயிடுவாரா? சொல்லுங்க. அது சமூக பழக்கம். பெரியவங்களை பார்த்தா அத்தாங்கிறது, யாரு வாப்பான்னு கூப்பிடுறது, அவ்வளவுதான். ஆனால் ஒருவரை அறிஞ்சே நான் அவர் அத்தான்னு கூப்பிடுறேன். அல்லாஹ் தடை போடுறான், உன்னை பெறாதவரை தந்தை என்று அழைக்காது. அப்ப அந்த உறவுகள் எப்படி? இவர் எங்க அத்தா, இவர் எங்க சின்னத்தா, இவர் எங்க பெரியத்தா, இவர் எங்க மாமா, இப்படித்தான் உறவுகள் வரணும். பெறாத ஒருவரை நீ எப்படி தந்தை என்று அழைக்கலாம்? ஒண்ணு. இரண்டாவது, நீங்கள் பெறாதவர்களை மகனே மகளே என்று அழைக்காதீர்கள். இங்க என்ன சட்டம் அல்லாஹ் கொண்டு வர்றான்னு சொன்னா, தத்து பிள்ளை எடுத்து வளர்த்தலாமே தவிர ஒரிஜினல் தந்தையாக ஒரிஜினல் மகனாக ஆக முடியாது. நம்ம நாட்டில் எப்படி, வேர்ல்டு அளவில் எப்படி, தத்து எடுத்தா கோர்ட்ல போட்டு அவன் ஜட்ஜ் என்ன செஞ்சிருவார், இன்று முதல் தாங்கள் தந்தையாக பதவியேற்றுக் கொள்ளுங்கள், இன்று முதல் நீங்கள் மகனாக மகளாக. அதுக்கு பின்னாடி என்ன வரும்னு சொன்னா, சொத்துல வாரிசு. இஸ்லாத்துல அது கூடவே கூடாது. நீ எவ்வளவு பாசம் காட்டினாலும் சரி, எப்படி வளர்த்தலாம், ஆதரவளிக்கலாம், ஆனால் என் சொந்த மகளாக மகனாக தத்து குழந்தை ஆகாது. புரியுதா? தத்து குழந்தைக்கு சல்லி காசு சொத்துல நான் எழுதி தரலாம். நான் இறந்த பிறகு வாரிசு சொத்துல அது வராது, வழக்கு போட்டாலும் கிடைக்காது. இந்தியாலேயே ஷரியத்துல படிதான் நம்ம ஜட்ஜ்மெண்ட் கேட்கணும். அது யாரும் மூவ் பண்றது இல்லை. இப்ப தலாக்கோ வாரிசு உரிமை சட்டைகள்லாம் வந்துருச்சுன்னு சொன்னா, நம்ம நாட்டிலேயே அதுக்கு படிச்ச ஜட்ஜுகள்லாம் இருக்காங்க. ஷரியத்துல படி எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வேணும்னா, நம்ம ஹனபி மதுஹபின் படி இந்தியாவிலே தீர்ப்பு வழங்குவதற்கான முன்னுதாரணங்கள் நிறைய இருக்கு. யாரும் அதை அணுகிறது இல்லை. இந்த கோர்ட்டு போய் கேட்டா அவன் அப்படித்தான் சொல்லுவான். சரியா? அப்ப இந்த தத்தெடுத்து ஆதரவு அளிச்சு ஒரு குழந்தைய வளர்த்தலாம், படிப்பு கொடுக்கலாம், திருமணம் முடிச்சு கொடுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாமே தவிர அவங்க சொந்த பிள்ளைகளாக. சரியா? இப்ப இதுவரைக்கும் அந்த சமூகத்துல ஸைத் இப்னு முஹம்மத் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இந்த வசனத்துக்கு பிறகு அவங்க அத்தாவுடைய பெயரை சேர்க்கப்படுது, ஸைத் இப்னு ஹாரிஸா. கரெக்டா? வளர்த்தது யாருதான்? சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் தான். இப்ப பாருங்க, இந்த அம்மா சொல்றாங்க, இந்த அம்மா ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, பெருமானார் சத்தியமானவர்கள். பெருமானார், நம்ம மற்றவங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவோம், நம்ம சப்ஜெக்ட் அங்க உதைக்குதுன்னு சொன்னா அப்படி தாவி போயிடும். இயல்பா இல்லையா? இயல்பா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மேல் உள்ள விஷயத்தையும் தெளிவுபடுத்திட்டு போயிடுறாங்க. குர்ஆனுடைய வசனம், பெருமானார் சத்தியமானவர்கள் என்பதற்கு இதை விட வேறு ஒரு ஆதாரம் கிடையாதுன்னு யாரு சொல்றாங்க? ஸைனப் அம்மாவை சொல்றாங்க. ஏன்னா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் யாருக்கு உபகாரம் செய்தானோ, நீங்கள் யாருக்கு உபகாரம் செய்தீர்களோ அந்த ஸைத் மனைவியிடம் இருக்கிற பிரச்சனைகளை சொன்ன பொழுது நீங்க என்ன சொன்னீங்க? அம்சிக் அலைக ஸௌஜக், உங்க மனைவியை விவாகரத்து செஞ்சிடாதீங்க, வச்சுக்கன்னு சொன்னீங்க. சொன்னீங்களா? அடுத்த வசனம் பாருங்க, வதுக்ஃபீ ஃபீ நஃப்ஸிக், தலாக் விட்டார்னா நாம கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க மனசுக்குள் ஒரு எண்ணத்தை. இது யாரே சொல்றா? அல்லாஹ் சொல்றத ரசூல் சொல்றாங்க, மறைக்காம சொல்றாங்க. இதுதான் பிரச்சனை. சரியா? சரி. அப்புறம் அவர் தலாக்கு விட்டுட்டாரு. இது அவருடைய காலங்கள்லாம் முடிஞ்ச உடனே வரலாறு எப்படி போகுது தெரியுமா? ஸைதையே அனுப்பி ரசூலுல்லாஹ் பெண்ணு கேட்கிறாங்க. யார் அனுப்பி? நீங்க அதான் சொல்லுவோம், ஒரு மண்டையில வேற மாதிரி வச்சுக்கிட்டு யோசிச்சோம்னா இந்த வரலாறு புரியாது. இந்த சமுதாய ஒரு நடைமுறை எப்படி இருக்கணுங்கிற சட்ட சிக்கலுக்கு அல்லாஹ் நடத்தி வைக்கிற தீர்வு ஸைத போய் பெண்ணு கேளுங்கிறாங்க. யாருக்கு? சரியா? இப்போ சமூகத்துல என்ன பிரச்சனை உருவாகுது அப்படின்னா, தன்னுடைய மருமகளை மனைவியாக ஆக்கி கொண்டார். இப்ப இந்த கேள்வி வரும்ல, ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்துட்டா முதல்ல ஒரு தாய் தகப்ப, இப்போ ஒரு சொல்லுங்க
தாய் தாப்ப நம்ம மாமனார் மாமியார் சொல்றோமா இல்லையா, இவங்க எல்லாமே ஹராம் ஆயிடுவாங்க. எல்லாமே ஹராம் இல்லையா? சொந்த மகள் மாறி கல்யாணம் முடிக்க முடியாது. பையன் விவகாரத்தை செஞ்சுட்டான், இப்ப என்ன செய்யறது? முடியாது. பெருமானார் முடித்துக் கொண்டார்கள். இப்ப இதுதான் பிரச்சனை. அப்பதான் அல்லாஹ் தீர்வு சொல்றான். எப்பா ஸைதுக்கும் பெருமானாருக்கும் என்ன உறவு சொல்லுங்க? எந்த உறவும் இல்லை. அதான். அப்புறம் எப்படி நீங்க மருமகளை கல்யாணம் முடிச்சிட்டாருன்னு சொல்லுவீங்க? நீங்க லீகலா வாங்க. வளர்ப்பு பிள்ளை சொந்த பிள்ளையாக ஆகாது. சரியா? இவர் அந்நியர், அவர் திருமணம் முடித்தார், அவர் விவாகரத்து செய்தார். சரியா? அந்த அந்நியருடைய மனைவி விவாகரத்திலிருந்து வெளியேறிட்டாங்க. இப்பொழுது நான் என்னுடைய முறை பெண்ணை திருமணம் முடிக்கிறேன். இங்க 2 விதமான சட்டங்களை, அதான் அந்த வளர்ப்பு பிள்ளைங்கிற இடத்துல சில குடும்பங்கள்ல இந்த டேஞ்சரான நிகழ்ச்சி எல்லாம் நடந்திருக்கு. ஒரே வீட்டுக்குள்ள தான் அல்லாஹ்வுடைய ரசூல் எல்லாமே சொன்னாங்க, வளர்ப்பையும் கரெக்டா பார்த்து வளர்த்தணும்னு சொல்லு. சொந்த அண்ணன் தங்கச்சி லவ் பண்ணிட்டு வந்து எங்களை கட்டி வைங்கிறாங்க. நாவுதுபில்லா, இது எங்க போய் சொல்றோம்? பக்கா ஹராம் அல்லவா? அவங்க விரும்பிட்டாங்க, அதுல என்னங்க இருக்கு? எப்படி இருந்தாலும் ஒரு பிள்ளையை கட்டுறதானே, எப்படி இருந்தாலும் ஒரு பையனை கட்டுறதானே, ஏத்துக்க முடியுதா? இதெல்லாம் இந்த சமூகத்திலேயே நடக்குது. இப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் இதெல்லாம் சொல்றாங்க. உங்களுக்கு குழந்தைய வளர்த்தும் போது 10 வயசு ஆச்சுன்னு சொன்னா தொழுகு சொல்லி அடிங்க, படுக்கையில ஆண் குழந்தை பெண் குழந்தைய தனியா பிரியுங்க, ஆண் குழந்தை அம்மாவோடு படுக்க கூடாது, பெண் குழந்தை அத்தா. இதெல்லாம் எதுக்கு? ஒரு சமூகத்தினுடைய நேரிய ஹலால் ஹராம் கலாச்சாரங்கள் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதா இதனுடைய நோக்கம். இப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் இவருடைய விவாகரத்திற்கு பிறகு அன்னை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஸைத வச்சே பெண் கேட்டு திருமணம் முடித்தார்கள். சரியா? இப்போ இந்த திருமணத்தை பத்தி இந்த அம்மா சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் வெளிப்படையா நிக்கா நடந்தது ஹிஜ்ரி 3ல அருமையான வலிமா விருந்து வச்சாங்க. ஏன்னா எல்லா மனைவிமார்களை விட ஸைனப் அம்மாவுடைய அந்தஸ்து கொஞ்சம் உயர்ந்தது. இப்போ அவங்க பாருங்க, ரசூல்லா கூட வந்த உடனே குஷி ஆயிட்டாங்க, சந்தோஷமா வாழ்றாங்க. ஏன்னா சொல்லுங்க, நம்ம குடும்பம் அந்த அம்மாட்ட அந்த அடிமைங்கிற ஒரு வெறுப்பு போயிடுச்சு. இப்ப பெருமானார் நல்ல வயசுல மூத்தவங்க, அதெல்லாம் அந்த அம்மாவுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம எல்லாம் ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, இப்ப சந்தோஷமா? என் தாத்தாவும் உங்க தாத்தாவும் ஒரே தாத்தா தான். சொல்லுங்க, அப்துல் முத்தலிபனுடைய பேரன் தான் யாரு? பெருமானார். அப்துல் முத்தலிபனுடைய பேத்தி தான் யாரு? ஸைனப். நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். அந்த அம்மாவுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. ஆனாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் இதை அனுமதித்தார்களா அப்படின்னா அதை எல்லா இடத்திலையும் என்ன செஞ்சாங்க? கண்டித்தார்கள். ஏற்றத்தாழ்வுகள், குலப்பெருமை, இந்த தீண்டாமை அது இருக்கக்கூடாதுன்னாங்க. இப்போ பெரிய சஹாபாக்களுடைய பிள்ளைகளை அப்புறம் ஹஜ்ரத் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடிச்சு அவங்க பெருவாழ்வு வாழ்ந்தாங்க. அதனுடைய வரலாறு வேறு. இப்ப இந்த ஸைனபுக்கு மிக நெருங்கிய உறவு திருமணம்ங்கிறனால நல்ல ஒரு விருந்து வைத்தார்கள். எல்லோருமே வயிறு நிரம்ப சாப்பிட்டார்கள். இந்த வலிமா விருந்துல சொந்த பந்தமெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. குர்ஆனுடைய பாடம் எல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஆசை. என்ன ஆசை? ரசூலுல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டே இருக்கும், பெருமானார்ட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். யாரும் எந்திரிச்சு போக மாட்டேங்கிறாங்க. பெருமானாருடைய சூழ்நிலை என்னன்னா, அவங்க மாப்பிள்ளை, அவங்க நாம இப்போ நம்ம ஊர்ல கல்யாணம் நடந்த பசங்க என்ன செய்யறானுங்கன்னா, மாப்பிள்ளைய கடத்திட்டு போயிடுறாங்க. மாப்பிள்ளைய மண்டபத்திலிருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அவன் எதுக்கு நிக்கா முடிச்சான்னு அவனுக்கும் தெரியல. இப்படி எல்லாம் சில சந்தோஷம் நினைக்கிறாங்க. இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது அல்லாஹ்வுடைய ரசூல் நெளிகிறார். ஏன்னா வலிமா முடிஞ்சு, புது மாப்பிள்ளை இல்லையா, இவங்க எப்ப எந்திரிச்சு போவாங்க? இப்ப அல்லாஹ் குர்ஆனுடைய வசனம் ஒரு ஒழுக்கம் சார்ந்து சொல்றா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா ததுகுலு புயூத்தன் நபிய்யி இல்லா யுத்ன லக்கும். ஈமான் கொண்ட விசுவாசிகளே,
நபியினுடைய வீட்டுக்கு நீங்க போறதா இருந்தா, இது சமூகத்துக்கும் பாடம், எந்த வீட்டுக்கு நீங்க யாரு போறதா இருந்தால் அனுமதி பெறுங்கள். அப்பதான் ஒரு சாபி கேட்பாரு, எங்க வீட்டுல எங்க அம்மா மட்டும்தான் இருக்கு, நான் அனுமதி வாங்கணுமா? காலிங் பெல், ஸலாம் அலைக்கும், தட்டு, அனுமதி கேட்கும். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் கடுமையான வார்த்தையை சொல்றாங்க. ஏன்? அம்மாவை இருந்தா நிர்வாண கோலத்தில் பார்க்க விருப்பமான, அது அசிங்கம் அல்ல. அவங்க வீட்டு வேலைகள்ல வேறு மாதிரியான சூழ்நிலைகளில் இருக்கலாம். திடீர்னு போகும்போது ஒரு தர்ம சங்கடம் உருவாயிருமா இல்லையா? பர்மிஷன் வாங்குங்க. நீங்க நம்ம வீட்டிலேயே நடந்திருக்கும், யாராவது காலிங் பெல் அடிச்சாங்கன்னா முதல்ல நம்ம அம்மாவோ நம்முடைய மனைவியோ நம்முடைய சகோதரியோ தங்களை சரி பண்ணுவாங்க இல்லையா? இதற்கான ஒரு வாய்ப்பு முதல்ல நீங்க நபியினுடைய வீட்டிற்குள் சென்றால் அனுமதி கேளுங்கள். சரியா? அடுத்தெல்லாம் சொல்ற பாரு, அப்படி அனுமதி வழங்கப்பட்டுருச்சுன்னு சொன்னா உள்ள போகணும். போன வேலையே பாருங்க. கைர நாதிரீன இனாகோ, விருந்துக்கு கூப்பிட்டாங்க, நேர போய் பந்தியில் உட்காந்து சாப்பிடணும். அதை விட்டு போட்டு நேரா சமையல் அடிப்படையில் போய் இது பத்துமா, 20 பேர் இருக்காங்க, இது சரியாகுமா அப்படின்னா அவங்கள தர்ம சங்கடத்தை கோழிதானா? இப்படி எல்லாம் ஒருத்தர தர்ம சங்கடத்தை இப்படியே சொல்றான். பாத்திரங்களை எட்டி பார்க்காமல் உள்ள போகாங்க. விருந்துனா என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டு என்ன செஞ்சிடணும். அல்ஹம்துலில்லாஹ் வந்தோம். விமர்சனம் எல்லாம் பண்ணக்கூடாது. இது நமக்கும் தான் பெரிய ஆளுநர் சிக்கன் பிரியாணி போட்டிருக்கானப்பா சொல்லாத, கிடைச்சது அல்ஹம்துலில்லாஹ். அவனோட நிலைமை என்னன்னு, கைர நாதிரினா உலாகினிதா துஐதும் ஃபதுகுலு, விருந்திற்கு அழைத்தால் போங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா கிளம்புங்கிறாங்க. ஏன்னா அந்த வீட்டுக்காரங்களுக்கு பல வேலைகள். ஆமா, நீங்க ரொம்ப முகப்பத்தானவர், அங்க இருந்து கையை பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் பேசுறீங்க, நம்ம 2 பேரும் துபாயில ஒன்னா இருந்தோம்ல வாய் அப்படி, இந்த ஆளு மண்டை காயுது, இலை தீந்துருமோ, சாப்பாடு தீந்துருமோ, மச்சான் கோச்சிட்டு போயிருவாரோ. யாருக்கும் தர்ம சங்கடம் தராத, சாப்பிட்டியா கிளம்பி போயிரு. இந்த பாடத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது யாருக்கு சொல்றான்? அருமைக்குரிய சஹாபாக்களுக்கு சொல்றான், நீங்க பழகுங்கள். சாப்பிட்டீங்களா ஃபந்தஷிரு வலா முஸ்தானிஸீன லஹதீத், பேசிட்டு இருக்கிறோம்னு ஆசைப்படாதீங்க, பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு தனியா கிடைக்கும். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்ன ذالிகும் கான யூதின் நபிய ஃபயஸ்தஹி மின்கும், நீங்க இப்படி நடந்துக்கிறது நபிக்கு சங்கடத்தை உருவாக்கும். அவர் சொல்ல வெட்கப்படுகிறார். அவர் சொல்லுங்க. புது மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்சாச்சு, எல்லாம் இஷா தொழுதுட்டு அவனை ரூமுக்குள்ள அனுப்பினவன நேரா போய் டே மாப்பிள்ளைக்கு வா, இந்த அரியரசு டவுட்டா இருக்கடா அப்படின்னா அவன் என்ன செஞ்சிருவான்? கொலகாரனாம மாறிடுவான்ல. ஏண்டா எங்கடா வந்து டவுட் கேட்கிற, இடைஞ்சல் பண்ணாதங்கிறல்ல. அதான் உண்மை, அதான் சரியா? இன்னொரு நேரத்துல நீ சொல்லிட்டு எல்லாம் தெளிவா சொல்றா பாருங்க. அப்படி சொல்றதுக்கு நபி வெட்கப்படுகிறார். ஆனால் அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். அல்லாஹ் சொல்லிடுவான். அல்லாஹ் தான் திரு செய்திகளை சொல்றான். போனையா பர்மிஷன் வாங்கு, உள்ள போனையா கிச்சன்ல போய் எட்டி பார்க்காத, வச்சது அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டுட்டு சரிங்க அல்ஹம்துலில்லாஹ் வரட்டுங்களா அப்படின்னு கிளம்பிரு, இடைஞ்சல் பண்ணாத. உன்னை கிளம்புன்னு சொல்றதுக்கு நபி வெட்கப்படுறார். ஆனா அல்லாஹ் வெட்கப்படுவதில்லை அப்படின்ட்டு இன்னொரு சட்டத்தையும் அல்லாஹ் நடைமுறைப்படுத்துறான். இயல்குங்க, ஒரு வீட்டுக்கு போனா எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. நீங்க பாருங்க, இப்படி உட்கார்ந்துருப்போம், உட்கார்ந்தவன நம்ம பார்வை எங்க போகும்? நம்ம அவருக்கு தானே பேச வந்திருக்கோம், அவரை பார்ப்போம். இத்தனையும் அல்லாஹ் சொல்றான், நீ யாரை பார்க்க போனாயோ பார்வைகளால் வீட்டிற்குள் ஊடுருவாதே. அப்பதான் அல்லாஹ் சொல்றான், நபியினுடைய மனைவிமார்கள் ஹிஜாபிட்டுக் கொள்ளுங்கள். நம்ம வீடுகள்ல எல்லாம் ஸ்டைலுக்கு எல்லாம் ஸ்கிரீன், அது தேவையில்லாத எண்ணங்களையும் குழப்பங்களையும் அது உருவாக்கிவிடும் இல்லையா? பெண்கள் முன்னால் வர வேண்டிய அவசியமும் இல்லை. பெண்களை நாம் பார்க்க வேண்டிய அல்லாஹ் என்ன பாடம் சொல்றாங்க, நீங்க நபியை பார்க்க வந்தீங்கன்னா நபி மொத்த சமுதாயத்துக்கும் தந்தை மாறி, நபியினுடைய மனைவிமார்கள் மொத்த சமுதாயத்துக்கும் தாய் மாறி. உங்களுடைய பார்வைகளால் வீடுகளை என்ன செய்யாதீங்க, ஊடுருவாதீர்கள். ரொம்ப அருமையான ஒழுக்கத்தை அல்லாஹ் சொல்லிக் கொடுத்து இது தெளிவா சொல்றான்.
நீங்க வைதா சால்துமூஹுன்ன மத்தான் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப். உங்க அம்மா மாதிரி தான் ஃபர்ஸ்ட் அந்த இதை உருவாக்குறாங்களா, எண்ணத்தை மாத்துறான். உங்கெல்லாம் யாரு யாரு? உங்க அம்மா மாருகதான். பார்வையை நீங்கள் மாற்றி விடாதீர்கள். அதனால அம்மா மாறுதானே அப்படின்னு ஏதாவது கேட்கிறதா இருந்தாலும் திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்கள். இதெல்லாம் நம்ம சமூகத்துல சுத்தமா எடுபட்டு போன காரியங்கள். ஃபர்ஸ்ட் அது ஹிஜாபுக்கு முன்னாடி நிக்கிறது இல்லை, அது பப்பரப்பையான் முன்னாடி வந்து நிக்குது. அதுதான் வந்து ஜூஸ் ஊற்றி கொடுக்குது, அதுதான் சாயா ஊற்றி கொடுக்குது. நம்மளும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்ப எல்லாத்திலும் சொல்றாரு, திஸ் இஸ் மை வைஃப். என்ன பண்றாங்க? ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்க. உனக்கு ஒய்ஃபா இல்லையோ? அது மாதிரி எரும மாடு மாதிரி போகுது. திரைக்கு பின்னால் இருக்கணும். அதுதான் சில வீடுகள்ல இருக்கும். அங்க இருந்து சவுண்டு மட்டும் வரும். ஏங்க அப்படின்னா இவர் எந்திரிச்சு போய் சாயை எடுத்துட்டு வருவார், தண்ணி கொண்டு வந்து வைப்பார். அதுதான் வந்தவங்க நம்மளதான் பார்க்க வந்தாங்க. மனைவியை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. வந்தவர் மனைவியோடு வந்திருந்தாருன்னா நாம என்ன செய்வோம்? மனைவியே போங்க, உள்ள இருக்காங்க போங்க. எவ்வளவு அருமையான நாகரிகம் இந்த சஹாபாக்களுக்கு. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய திருமணத்தில் வைத்து இந்த நாகரிகங்களை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். சொல்லிக் கொடுத்த பிறகு ஹிஜாபினுடைய முக்கியத்துவத்தையும் சொல்லிக் கொடுக்கிறான். அந்த வலிமா விருந்துல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அவ்வளோ பெரிய பரக்கத்தை நாங்க பார்த்ததே இல்லை. பெருமானாருக்கு திருமணம், அதனால எங்க அம்மா ஒரு தூக்கு போசியில பாயாசம் வச்சு புது மாப்பிள்ளை யாரு ரசூலுல்லாஹ்வுக்கு அவரு கூட்டு போய் கொடு அப்படின்னு சின்ன பையன் சொல்றாங்க. அப்படியே தூக்கிட்டு வந்து ரசூலுல்லாஹ் கொடுத்தேன். என்னப்பா அப்படின்னோடனே நான் சொன்னேன், எங்க அம்மா உங்களுக்கு கொடுத்தாங்க பாயாசம், நீங்க தான் குடிக்கணும். புது மாப்பிள்ளை கொடுக்க சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் பெருந்தன்மைக்காரர் அல்லவா? அப்படியா, நீ உட்காரு, யாரெல்லாம் அங்க இருக்காங்கன்னு பாரு. வலிமாவுக்கு வந்தவங்கள யாரெல்லாம் பாரு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் வெளியே போய் பார்த்தா பெரிய கூட்டமே நிக்குது. சரி, ஒரு வேலை செய், அங்க நின்றுக்கோ, 10 பேரா குடிப்போம். பாயசம் எவ்வளோ? ஒரு கோப்பை. பெருமானாருக்கு வந்த பாயசம். 10 பேரா வர்றாங்க, பாயாசத்தை நல்லா ரசிச்சு குடிக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு கிடைக்குமான்னு எனக்கு ஒரு கவலை. சின்ன பையன் தானே. 300 பேர்கள் அந்த பாயாசத்தை குடித்தார்கள். இறுதியில எனக்கும் கிடைத்தது, நபியவர்களும் குடித்தார்கள். அந்த வலிமாவில் பார்த்த பர்க்கத் வேற எதுலையும் நான் பார்க்கலங்கிறான். பர்க்கத்துன்னு என்ன? பொருள் குறைவு. சொல்லுங்க, சில மண்டபங்கள்ல ஏகப்பட்ட ஐட்டம் வச்சிருப்பான். கடைசியில 200 பேருக்கு சோறு பத்துல ஃபர்ஸ்ட் பொண்ணோட அத்தா இட்டி குச்சி ஓடிடுவார். கரெக்டா? ஏகப்பட்டது செலவு பண்ணியிருப்பான். சில எத்தீமான குழந்தைகளுடைய கல்யாணத்துல போய் நின்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. சாப்பாடு அவ்வளவு டேஸ்டா இருக்கும். 200 பேருக்கு தான் வச்சாங்க. எல்லாம் அப்படி ரசூல் சொல்றாங்க, சாப்பாட்டுல பறக்கத்துனா 2 பேருக்கு உரியது 4 பேருக்கும், 4 பேருக்கு வரக்கூடியது 8 பேருக்கும். அது வரும் எண்ணத்தை பொறுத்து. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்க்கையில் இணைந்த ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மிகச்சிறந்த வணக்கசாலியாக, இபாதத்துரிய பேணுதல் உரியவர்களாக இருந்தார். ஆயிஷா நாயகத்தை பத்தி ஒரு விமர்சனம் வச்சா இல்லையா வரலாறு? அந்த காலகட்டங்கள்ல கருத்து சொல்லாமல் தவிர்த்து கொண்டவர்கள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. இது ஆயிஷா அம்மாவே சொல்றாங்க, ஊரே என்னை பத்தி பேசிச்சு, வாயை திறக்காம பேணுதலாக, நமக்கு தெரியாத விஷயத்துல நம்ம பேசக்கூடாது அல்லவா அப்படின்னு அமைதியாக இருந்தவங்க ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. அடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நேரம் ஜாடையா சொன்னாங்க, நான் மௌத்தா போயிட்டேன்னா எனக்கு அடுத்து என் மனைவிமார்கள்ல யாரு மௌத்தாகுவாங்கன்னு சொன்னா, யாருடைய கை நீளமா இருக்கோ அவங்கதான் மௌத்தாகுவாங்க. எல்லாம் போய் செவுத்துல வச்சு கை அளந்து பாக்குறாங்க, குச்சி வச்சு அளந்து பாக்குறாங்க. சௌதா நாயகத்தினுடைய கை தான் பெருசா இருக்கு. நினைச்சிட்டாங்க இந்த அம்மா போயிரும். அந்த அம்மா இருக்கு, ஸைனப் அம்மா போயிட்டாங்க. அப்பதான் இந்த அர்த்தத்தை புரிந்தார்கள். கை நீளமானவர் அப்படின்னா அள்ளி கொடுக்கிற குணம் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. அதுதான் அவங்க வஃபாத்துக்கு பிறகுதான் நாங்க புரிஞ்சு. ரொம்ப ரோஷக்காரம்மா. உபர்நாயகம் ஆட்சியில இருக்கும் போது அரசாங்க கஜானால இருந்து காசு கொடுத்து அனுப்புவாங்க. இந்த அம்மா அதை வாங்கி வச்சுட்டு துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் இனி உமர்கிட்ட இருந்து வாங்குற நிலை எனக்கு தராத ரப்பே, நான் திருப்பி கொடுத்துட்றாங்க. வேலைக்காரியை கூப்பிட்டு இதெல்லாம் சப்ளை பண்ணிடுறேன், நமக்கு அடுத்த ஆளு காசு தேவையில்லை. இன்னும் வரலாறுகள் சொல்லுது, பெருமானாரோட வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டாலும்
இவர்கள் சுய சம்பாத்தியம் உடையவர்களாக இருந்தார்கள். அந்த காலத்துல என்ன சுய சம்பாதிச்சிருப்பாங்க சொல்லுங்க? பேரித்தம்பழங்களை தூய்மைப்படுத்துவதோ, அந்த கொட்டைகளை காய வைத்து கொடுப்பதோ, பெரித்த தோட்டங்களில் வேலை செய்வதோ, இதெல்லாம் அந்த நபித்துவத்தின் குடும்பங்களும் தங்கள் உழைப்பின் வழியாக வாழ்வதை பெருமை கொண்டிருக்காங்க. இலவசங்கள் வாங்குவதற்கு அவர்கள் வெறுத்திருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்லுது. இப்படி வாழ்ந்த அன்னை ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருடைய திருவதனத்தினால் அவ்வாஹா என்று பெயர் சூட்டப்பட்டார்கள். அவ்வாஹான்னு சொன்னா அல்லாஹ்வை பயந்து அச்சத்தோடு வாழக்கூடிய ஒரு பெண்மணி. இதை அதற்கு உமர் நாயகம் கேட்கிறாங்க, அவ்வாஹான்னு சொல்றீங்களே, அவ்வாஹானா என்னன்னு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் சூட்டிய பெயர். இன்ன இப்ராஹிம் லஹலீமுன் அவ்வாஹும் முனீப். அவர் அல்லாஹ்வை ரொம்ப பயப்படுவார். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுபாவம் யார்கிட்ட இருக்கு? ஜைனப் அம்மாட்ட இருக்கு. பற்றற்றவர்களாக வாழ்ந்தாங்க. ஹிஜ்ரி 20 53 வயதுல வஃபாத்தானார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசா தொழுகை நடத்த சில சட்டங்கள் இவங்க வாழ்க்கையில உருவாகுது. அது வரைக்கும் சமூகத்துல யார் மூத்தானாலும் யார் வேணாலும் பார்க்கலாம் போகலாம் அப்படின்னு ஒரு எல்லாம் உறவுகள் தானே. இந்த அம்மா வஃபாத்தாகும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்யறாங்க, எல்லாரும் பார்க்காதீங்க, பெண் மையத்து எல்லாரும் பார்க்காதீங்க, யார் மஹரமானவங்களோ அவங்க மட்டும் போய் பாருங்க. அதே மாதிரி கபருக்குள் இறங்கக்கூடியவர், ஜனாசாவை தொட்டு வாங்கணுமா இல்லையா, மஹரமானவர் தான் இறங்கணும். அப்ப அந்த அம்மா இப்படி உமர் நாயகம் அந்த நடைமுறைகளை சொல்லும் பொழுது ஒரு சஹாபி பெண்மணி சொல்றாங்க, எல்லாம் கரெக்டுங்க உமரே, நம்ம இதுவரைக்கும் ஜனாசாவை பாடையில தான் தூக்கிட்டு போறோம், அது பெண்ணினுடைய ஜனாசாவா இருக்கும் போது அது கொஞ்சம் அருவருப்பா இருக்கு. அதனால இந்த நீக்ரோக்கள் ஒரு பழக்கம் இருக்கு. அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த பாடைக்கு மேல ஒரு கூடையை வச்சு அதுக்கு மேல ஒரு போர்வை போத்துவாங்க, அதை செய்யலாமே. நாங்க உமர் நாயகத்துக்கு ரொம்ப நல்லதாப்பட்டது. அதனால பெண்கள் ஜனாசாவுக்கு பாடைதான், பாடைனா 4 பேர் தூக்குறது இல்லையா, அதுக்கு மேல ஒரு கூடை மாறி வச்சு அது மேல போர்வை போட்டு தூக்கிட்டு போகும்போது ஒரு பெண்ணினுடைய மையத்திற்கு மிகுந்த மரியாதையை. இப்ப நீங்க சொல்லுங்க, உமர் நாயகம் செய்தது மார்க்கமா இல்லையா? சொல்லுங்க. இன்னைக்கு நாம தான் செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ தராவி 20 ரக்காத்து பாய் போலோ பாய், அதான் மாறும். சில இளைஞர்கள் என்ன உமர் செஞ்சான், உமர் தான்ப்பா சந்தாக் படி இப்படி செஞ்சாரு, இல்லைன்னா நீ பாடையில தான் தூக்கிட்டு போகும். அது நம்ம பசங்க ஓடுறதுக்கு இவர் விழுந்து இவரே திருச்சி போய் படுத்துக்குவார். இதெல்லாம் எப்படி வந்தது? எல்லாம் ரசூல் மாதிரியே நடக்கணும், ரசூல் மாதிரி இல்ல. அந்த ரசூலுடைய காலத்திலிருந்து டெவலப்மெண்ட்டை சஹாபாக்கள் செஞ்சிருந்தால் அதுவும் மார்க்கம் தான். இப்ப இந்த தாயாருடைய வஃபாத்துக்கு பின்னணியில சில நடைமுறைகளை சமூகம் கற்றுக்கொண்டது. நம்மள்ட்ட இந்த பாவம் இருக்குங்க, மௌத்து வீடுனா போகணும், போய் துக்கம் விசாரிச்சுட்டு வந்தது, தொழுகையில கலந்துக்கணும். பெண்களா இருந்தா எல்லா பெண்களையும் தீதார் பார்க்க, இது ஏழை விடுறது, தீதார் பார்க்க கூடாது. சரியா? எங்க அம்மா மாறிங்க, மாறிதானே பாய், மாறிதானே. பெண் மையத்து நான் பார்க்கறதுக்கு உரிமை இல்லை, போய் கலந்துக்கலாம், தொழுகையில நிக்கலாம், ஜனாசால அடக்கத்துல கலந்துக்கலாம், துவா செய்யலாம். அதே மாதிரி ஆண்கள் எல்லா பொம்பளை அழுகுது, எல்லாரும் ஐயோ எங்க மச்சான் மாறி, ஏமா மச்சான் மாறி தானே, மச்சான் இல்லைல்ல, உள்ள வராத பார்க்காத. அப்ப வாழும் பொழுது யார் யாருக்கு ஹலால் ஹராமோ மரணித்தாலும் அதை உமர் நாயகம் இந்த அம்மா அவருடைய மையத்தில் இருந்து மிக தெளிவா சொன்னாங்க. எல்லாத்துக்கும் தாய் தான், ஆனால் உறவு முறைகளில் வரக்கூடியவங்க மட்டும் பாருங்க, எல்லாரும் பார்க்காதீங்க. இந்த ஜனாசாவை அழகுபடுத்தி ஒரு பெண்ணுக்கான மையத்திலேயும் கண்ணியத்தை உருவாக்கியவர்கள் செய்தனா உமர் ரலியல்லாஹு ரப்பல் ஆலமீன். அந்த தாயின் துஆ பரக்கத்தை பெறுவதோடு மறுமையிலும் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பையும் தௌஃபீக்கும் எல்லாம் நசீபாக்கி தருவானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். على نبي سيدنا محمد وآله وصحبه أجمعين.